بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும் வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரக படுகொலியின் பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனைத் தவிர வேறு யாருமில்லை என்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும் ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி ஹுத்பாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் அவனது ரூஹ் ஊதப்பட்டு படைக்கப்பட்ட மனிதன் தனித்துவமாக தனியாக இந்த உலகத்திலே அவனால் வாழ முடியாது. மனிதனுக்கு என்று சொல்லி அவனுக்கு ஒரு குடும்பம், ஒரு சமுதாய கட்டமைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் பல்வேறுபட்ட ஒழுக்க விழுமியங்களை பேணி வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு ஏராளமான நல்ல பண்புகளை குறித்து இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த மனிதனிடத்தில் நல்ல பண்புகள் குணங்கள் இல்லையோ அந்த மனிதனை நாங்கள் கெட்ட மனிதர்கள் என்ற பட்டியலில் உள்ளடக்குகின்றோம். எந்த மனிதனாக இருந்தாலும் நான் ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எனது நல்ல பண்பாடுகளின் மூலமாக மறுமையிட நாளிலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு பேர் ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு தெளிவாக பாடம் நடாத்தி இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எச்சி துப்புவது முதல் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் எப்படி அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா செயல்பாடுகளுக்கும் அதற்குரிய ஒழுக்கத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி அவனுடைய உடலை விட்டு உயிர் இல்லாமல் போனால் அவனை ஒரு ஜனாசாவாக நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அதே போல் எந்த மனிதனிடத்திலேயே நல்ல பண்பாடுகள், ஒழுக்கங்கள், அழகிய குணங்கள் இல்லையோ அவன் ஓர் இறந்த உடலுக்கு சமனாகத்தான் இருக்கிறான். ஒழுக்கத்தை குறித்து அது உயிரை விட மேலான ஒரு பண்பாடாக இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் அந்த சமுதாயத்திற்கு ஈமானை, நம்பிக்கையை அந்த மக்களுக்கு சொன்னதை போல் இந்த ஒழுக்கங்களை, நல்ல பண்பாடுகளை, சீரிய குணங்களை ஈமானோடு சேர்த்து எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு பல்வேறுபட்ட துறைகளை அவர்கள் விருத்தி செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஏன் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்ற அந்த செய்தியை இப்படி சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு இறை தூதராக நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு ஏன் அனுப்பினான் என்றால் நல்ல அமல்களை பூரணப்படுத்துவதற்காக. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, லிஉத்தம்மிமல் மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை, நல்ல குணங்களை, ஒழுக்கத்தை பூரணப்படுத்துவதற்காக. ஜாகிலிய சமுதாயம் அவர்கள் ஒழுக்க கேடான விடயங்களில் இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் இருக்காத அடிப்படையில் மிக படு கேவலமான வேலைகளை சர்வசாதாரணமாக செய்ததை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த ஒழுக்கக்கேடான செய்திகளை, அவர்களுடைய செயல்களை
தூய்மைப்படுத்தி இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக, ஒரு உன்னதமான மனிதர்களாக மாற்றியது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனைகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மின் ஹைரிக்கும். இப்ப நம்ம இருக்கிறவங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் யார் தெரியுமா? அஹ்சனக்கும் ஹல்கன், படைக்கப்பட்ட சமுதாயங்களில் படைப்புகளில் சிறந்தவர் யார் என்றால் அஹ்லாக்கன், யாரிடத்திலே பண்பாடு இருக்கிறதோ, யாரிடத்திலே நல்ல செயல்கள் இருக்கிறதோ, யார் தூய்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்சனக்கும் அஹ்லாகா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார்? படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்தது யார்? யார் பண்பாடோடு நடக்கிறார்களோ, சீரிய குணங்களோடு, அழகிய குணங்களோடு யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் படைப்பில் சிறந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி உயிரினங்கள் இருக்கிறது. அல்லாஹ் மனிதனை விட பார்வையில் சிறந்த பார்வை புலனை கொண்ட எத்தனையோ மிருகங்களை படைத்திருக்கிறான். மனிதனை விட நன்றாக கேட்கக்கூடிய கேள்வி ஞானமிக்க விலங்குகளை படைத்திருக்கிறான். மனிதனை விட பார்க்கக்கூடிய கூர்மையான பார்வையை கொண்ட விலங்குகளை, பறவைகளை படைத்திருக்கிறான். ஆனால் இந்த எல்லா படைப்புகளையும் விட மனிதன் சிறந்தவன், மனிதன் கண்ணியமானவன், மனிதன் மேன்மையானவன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆதமுடைய சந்ததியினர், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியினரை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஒரு ஆட்டை விட, மாட்டை விட மனிதன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மலக்குமார்கள் என்பவர்கள் இறைவனது கட்டளைகளை மீறாத, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அணுவும் பிழை செய்யாத, மாற்றம் செய்யாத ஒரு படைப்பு. அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் மனிதனை படைக்கின்ற நேரம் மலக்குமார்கள் கேட்டார்கள், இந்த உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய்? அல்லாஹ் சொல்லுகிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம், கற்றுக் கொடுத்தோம், படித்துக் கொடுத்தோம். எது நல்லது, எது தீயது, எது கெட்டது என்பதை மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவனை மலக்குமார்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கினான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சிந்தனைகளை இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு சகோதரர்களும், இந்த உரையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அனைத்து தாய்மார்களும், எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே ஒழுக்க பண்பாடுகள் என்பது, ஒழுக்க விழுமியங்கள் என்பது, நல்ல குணங்கள் என்பது வேரடி மண்ணோடு நாளுக்கு நாள் களை பிடுங்குவதைப் போல மனித சமுதாயத்திலே இருந்து அவர்களுடைய பண்பாடான விடயங்கள், ஒழுக்கமிக்க விடயங்கள், மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புகள் நாளுக்கு நாள் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தந்தை, நான் தந்தை என்ற இடத்திலே இருந்து எனது பிள்ளைகளிடத்திலே என்ன பண்பாடுகளை, என்ன அஹ்லாக்கை நான் முன்வைக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் தனது தாயோடு, தனது தந்தையோடு, தனது உறவுகளோடு எனது பண்பாட்டு விடயத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாரெல்லாம் ஊழியர்களை வைத்து முதலாளிகளாக, தொழிலாளிகளாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் உங்களுடைய தொழிலாளியுடைய விடயத்தில், உங்களுடைய வேலைக்காரருடைய விடயத்தில் உங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பள்ளி வாயலை
நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் தனது அங்கத்தவர்களிடம், ஊரிலே உள்ள ஜமாத்தினிடம் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது, சமநீதி இருக்கிறதா, பண்பாடாக பேசுகிறோமா, சரியாக நடக்கிறோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பாடசாலை சமுதாயம், ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களோடு நடக்கிறார்கள், ஆசிரியத்துக்குரிய சிறந்த பண்பாடுகளை, முன்னுதாரணங்களை நான் ஆசிரியராக இருந்து நான் பேணுகிறேனா யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு சமுதாயத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சமூக பொறுப்பு வாய்ந்த சமூக பொறுப்பாளிகள் அனைவரும் அவருடைய பண்பாடுகளை இருந்து யோசித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அவரவரும் சிந்தித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மனிதரிடத்திலே அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், நிறைய ஆள்பலத்தை கொண்டிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அந்த மனிதனிடத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற சீரிய பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணங்கள் யாரிடத்திலே இல்லையோ அவனுடைய அறிவு வேலை இல்லை, அவனுக்கு பணம் இருந்து வேலை இல்லை, அவனிடத்திலே எந்த விதமான ஆரோக்கியம் இருந்தும் அவனிடத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஒழுக்கம்தான் மனிதனை உயர்வாக காட்டும், ஒழுக்கம்தான் மனிதனை மனிதனாக காட்டும். எந்த மனிதனிடத்திலே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அவன்தான் மிருகத்துக்கு சமமானவன். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், சில மனிதர்களை பார்த்து லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். வலகும் ஆதானுன், காதுகள் இருக்கிறது, லா யஸ்மஊன பிஹா, நல்லதை கேட்க மாட்டார்கள். வலகும் ஆயினுன், அவர்களுக்கு கண் இருக்கிறது, லா, அதை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றத பாருங்க. அவர்கள் யார்? மனிதர்களா? அவர்கள் உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களுக்கு சமனானவர்கள். பல், இல்லை, வகும் காஃபிலூன், அதைவிட மட்டகரமானவர்கள். ஒரு ஆட்டுக்கு, ஒரு மாட்டுக்கு, ஒரு பன்றிக்கு அறிவு இல்லை, அதனால் அது நல்லதை தீயதை செய்யவில்லை. பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை. மனிதனுக்கு நாங்கள் சிந்தனையை கொடுத்து, பார்வையை கொடுத்து, கேள்வி ஞானத்தை கொடுத்து, நல்லதை சிந்திக்காமல், நல்லதை பார்க்காமல், நல்லதை கேட்காமல் இருந்தால் ஒரு பன்றியை விட கேவலமானவர்கள். சோழர்களே, நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய வேதம் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் பேசுகிறது. வஹும் காஃபிலூன், மிருகங்களை விட மட்டமானவர்கள், மிருகங்களை விட கேவலமானவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாளில், இது அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமையுடைய நாளில் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லீமுடைய நன்மைகளை ஒரு தராசிலே வைக்கின்ற நேரம், அந்த தராசில் நன்னடத்தைகளை விட கடினமானது, பாரமானது எதுவுமே இருக்காது. அவன் தொழுதிருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், ஆனால் இபாதத்துக்கள் செய்து ஒழுக்கம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த இபாதத்துக்கு பெருமதி இல்லாமல், பாரம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் வருகிறது. மறுமை நாளில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்றால், என்னோடே இருந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள். மறுமையில் யார்? இந்த உலகத்திலே யார் நல்ல பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை, நல்ல குணங்களை கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் மறுமையில் என்னோடு இருக்கக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய அருள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அருள்! அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்க்கவில்லை, அவருடைய குரலை கேட்கவில்லை, அவருடைய உருவத்தை யாருமே கண்டில்லை. மறைமுகமாக அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம்.
அந்த சமுதாயம் நாம் அவரோடு மறுமையில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அழகிய பண்பாடுகளை, நல்ல பழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் மூளை முடுக்குகள் எல்லாம் பரவக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னவென்றால், மறைமுகமாக வாலிபர் சமுதாயம் தொடக்கம் ஒரு பாடசாலையில் ஒரு 7, 8, 9ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர் தொடக்கம் ஒரு சமுதாயத்திலே வயோதிபத்திலே இருக்கக்கூடியவர் வரை போதைப் பொருளை பாவிப்பதினால் ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஒழுக்க மாண்புகளும் இன்றைக்கு மாறிப்போய்விட்டது. யோசித்து பாருங்கள். கூட்டங்களாக வாலிபர்கள், வயோதிபர்கள் சில இடங்களை தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு அந்த இடங்களை இருந்து கொண்டு போதை பொருளை பாவிப்பார்களாக இருந்தால் அந்த சமுதாயம் சொல்லுவார்கள், ஒரு சமுதாயத்தை குண்டுகளை போட்டு ரொக்கட்டுகளை ஏவி ஒரு சமுதாயத்தை அழிப்பதை விட எந்த சமுதாயத்தில் போதை பொருள் பாவனையை பரப்பிவிட முடியுமோ அந்த சமுதாயம் அப்படியே அழிவுக்குள்ளாகிவிடும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூல்மார்களே, குலூ மின் தய்யிபாத்திக்கும் மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானதை சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறைவனை விசுவாசம் கொண்ட மனிதர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைக்கிறான். குலூ மின் தய்யிபாத்திக்கும் மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு தந்ததில் நல்லதை, தூய்மையானதை நீங்கள் சாப்பிடுங்கள். இந்த கேவலங்களை, நஜீஸ்களை, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய அந்த பாதகத்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள். மறுமையுடைய நாளில் யாரெல்லாம் இந்த உலகத்திலே போதை பொருளை பாவிக்கிறார்களோ, அது பீடியாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், ஏனைய எத்தனையோ பெயர்களில் வருகிறதோ அத்தனை போதை பொருட்களாக இருக்கலாம், எதை பாவிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குகின்ற மறுமை நாளில் கிடைக்கின்ற அந்த தண்டனையை குறித்து பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மறுமையுடைய நாளில் யார் போதை பொருளை இந்த உலகத்திலே பீடியாக, சிகரெட்டாக, ஹராமாக எதுவெல்லாம் இருக்கிறதோ பாவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் வழங்கப்படும். இது அகமதிலே வரக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மல் ஜீனத்துல் ஹபால், ஜீனத்துல் ஹபால் என்றால் என்ன? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். அது என்னவென்றால், நரகத்திலே மனிதர்களை போடப்படுகின்ற மனிதர்கள் காயப்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய காயங்களிலே இருந்து வெளிவரக்கூடிய நஜீஸான அந்த சீல், சலம், அதை எடுத்து உலகத்தில் பீடி குடிச்சியே, சிகரெட் குடிச்சியே, போதை பொருளை பயன்படுத்தினியே, இப்ப குடி என்று அல்லாஹ் கொடுப்பான். சுபஹானல்லாஹ். நினைச்சு பாருங்கள், கொதிக்க மறுமை நாளில் வழங்கப்படுகின்ற அந்த பானத்தை விரும்புகின்ற அன்பு சகோதரர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? அப்படி நீங்கள் தயார் என்றால் இந்த உலகத்திலே தாராளமாக செய்யுங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த உலகத்தில் மிக பெரிய ஒரு உறவு, மிக கண்ணியமான ஒரு உறவு, இன்றைக்கு பால்படுத்தக்கூடிய ஒரு உறவு என்னவென்றால் பிள்ளைகள் பெற்றோர் என்ற உறவை யோசித்து பாருங்கள். நான் சொல்வதை எனது குடும்பத்துக்கு நீ யோசிங்க. இந்த சொல், இந்த வார்த்தைகள் மூன்றாம் நபருக்கு பேசப்படுவது கிடையாது. நீங்கள் உரையை கேட்டால் நீங்கள் உங்களுடைய தாயோடு, தகப்பனோடு எந்த உறவோடு இன்றைக்கு வாழுகிறீர்கள் என்று யோசிப்பாங்க. உயிரோடு அவர்கள் இருந்தால். இஸ்லாம் பெற்றோருடைய உறவு
அவர்களுக்கு பேச வேண்டிய வார்த்தைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே எடுத்து விளக்குகின்ற அளவுக்கு சொல்ல தேவையில்லை. பெற்றோர்கள் என்பவர்கள் மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நேசம் வைக்கக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடிய, உறவு பாராட்டக்கூடிய மனிதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்க, உனது தாய். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யார்? உம்முக்க, உனது தாய். மூன்றாவது முறை கேட்கிறார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யாரு? உம்முக்க, உனது தாய். இஸ்லாம் அன்பு பாராட்டுவதில், நேசிப்பதில், காதல் கொள்வதில் நேசிக்கக்கூடிய முதல் 3 இடங்களை தாய்க்கு வழங்குகிறது. அதே சஹாபி 4வது முறை கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், சும்மமன், அடுத்தது யார்? அபூக்க, உனது தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வலா தகுல்லகுமா உஃபின், உனது தாயை பார்த்து, தந்தையை பார்த்து சி என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. இன்றைக்கு இருக்கக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்களோடு உள்ள உறவு எதுவாக இருக்கிறது? அவர்களோடு இருக்கின்ற அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது? பண்பாடான வார்த்தைகளை பேசுகிறோமா? நல்ல சொற்களை பயன்படுத்துகிறோமா? அவர்களை தினமும் சந்திக்கிறோமா? சில பிள்ளைகள் மாதக்கணக்கு, வாரக்கணக்காகியும் ஒரே ஊரிலே இருந்தால் கூட பெற்றோர் சந்திக்க மாட்டார்கள். அவ்வளவு பிஸி, தொழில் அவ்வளவு ஆர்வம். பெற்ற தாயை கண்ணியப்படுத்தாத அந்த தொழில் எதற்கு சகோதரர்களே? பெற்ற தந்தைக்கு செலவழிக்காத சல்லி அது எதற்காக இருக்கிறது? அவர்களோடு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தைகளை முகத்தில் பாயாதீங்க, திட்டாதீங்க, கிழவன் என்று அவங்களை விரட்டாதீங்க. ஒலா தன்கர்குமா, அவங்களை விரட்டக்கூடாது, அவர்களுக்கு ஏசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் யாராவது உங்களுடைய பெற்றோரோடு, பெற்றெடுத்த தாயோடு ஏதாவது ஒரு உறவிலே ஒரு விரிசலோடு இருந்தால், ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் விலகி இருந்தால், சில பிள்ளைகள் உம்மோட பேசுறல்ல, சுபஹானல்லாஹ், கேவலம் சகோதரர்களே. அப்படிப்பட்ட நஜீஸான பிள்ளை இந்த உலகத்தில் இருக்காது. இணை வைத்தாலும் கூட அவர்களோடு அவர்கள் இணை கற்பிக்கின்ற விடயங்களில் கூட்டு சேராமல் அந்த தாயையும் தந்தையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். கேட்டு பாருங்க, எத்தனை தாய்மார், தந்தைமார் மனதோடு கவலையோடு பெத்த புள்ளர வீட்டுக்கு 3ஆம் தரப்பினர் போல ஒரு ஒதுங்கி போய், கொஞ்சம் சீனி இருக்குமா, ஏதாவது சாப்பிட இருக்குதா? எவ்வளவு நீங்கள் அந்த தாயுடைய வீட்டிலே எவ்வளவு உரிமையோடு இருந்தீர்கள். எனவே அவர்களுக்குரிய கண்ணியத்தை, அவர்களுக்குரிய அந்த உரிமையை மனைவியை விட, பிள்ளையை விட, ஏனைய உறவுகளை விட முதலாவது தானத்திலே தாய், 2வது தந்தை, அடுத்து நீங்கள் யாரை வேண்டுமென்றால் கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் ஒரு சமூகத்தில் இன்றைக்கு தனித்தலைப்பாக பேசப்பட வேண்டிய விடயம் மாணவர்கள், ஆசிரியர்கள். இந்த உறவு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியரிடம் போய் மாணவர்களுடைய உளப்பாங்குகளை, அவருடைய பேச்சுக்களை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஆசிரியரோடு நடக்கின்ற விதங்களை, அந்த மாணவர்களோடு பேசுகின்ற பேச்சுக்களை, சுபஹானல்லாஹ், ஒரு 3ஆம் ஆண்டு மாணவன் பேசக்கூடாத பேச்சுக்களை பேசுகின்ற காலத்திலே இருக்கிறோம். காரணம் பெற்றோர்கள் சகோதரர்களே. அவர்களை வளர்க்கின்ற தந்தை, அவர்கள் வளர்க்கின்ற தாய், பிள்ளைகளுக்கு முன்னால் பேசுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற காரியங்கள் இளம் சிறார்களை அப்படியே தாக்கிவிட்டது. சமூக வலைத்தளங்கள், வீடியோக்கள், ஷார்ட்ஸ்கள், டிக்டாக்கள் இன்றைக்கு சிறுவருடைய உளப்பாங்கை தாராளமாக பாதித்து விட்டது. இன்றைக்கு புள்ளிகளை நோக்கிய காய் நகர்த்தல் நடக்கிறது.
என் புள்ள 90 மார்க்ஸ் எடுக்கணும். பண்பாடு தேவையில்லை, அடுத்தவர்களுக்கு உரிமைகள் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனது பிள்ளை பாஸ் ஆக வேண்டும், புள்ளி எடுக்க வேண்டும் என்ற புள்ளிக்கான ஒரு போராட்டமே தவிர ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க பண்பாடுகள் ஒரு மாணவர் சமுதாயத்திலே இருந்து அகற்றப்பட்டதினால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் நாறுகின்ற அளவுக்கு பதிவுகளை நாங்கள் காண கிடைக்கிறது. ஆர்ப்பாட்டம், மாணவர் ஆசிரியர் தகாத தொடர்புகள், 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் கருத்தரிக்கப்பட்ட நிகழ்வுகள், ஆசிரியரினால் மாணவர்கள் கற்பழிக்கப்பட்ட காட்சி எத்தனை சகோதரர்களே! ஒரு வருடத்திலே அறிக்கை எடுத்து பாருங்கள். இந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கு முன்னால் அழகாக இருப்பார்கள், சகபாடிகளோடு அவருடைய வகுப்பு பிள்ளைகளோடு சேருகின்ற இடங்களை மெதுவாக அவதானித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், பேசுகின்ற பேச்சுக்களை மிம்பர் மேடையில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய உளப்பாங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு உளவியல் அறிஞர் சொல்லுவார், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய உள்ளத்திலே கெட்ட உணர்வுகளை தூண்டிவிட்டால் அவர்களை வாளேந்தி போராடி யுத்தம் செய்து அழிக்க வேண்டிய தேவை கிடையாது, அந்த ஒரு சமுதாயம் அழிந்து போய்விடும். நம்ம என்ன பேசுறோம்? எங்கட ஊர் நாசமாகிட்டு, எங்கட ஊர் நாசமா போச்சு, எங்கட ஊரை திருத்தலாதா, எங்கட வாலிபர்களை மாற்ற முடியாதா, எங்களது பெண் பிள்ளைகளை திருத்த முடியாதா, எல்லோருடைய ஆதங்கமும் இருக்கிறது. ஆனால் மருந்தை கையிலே வைத்துக் கொண்டு அதை குடிக்காமல் நோய் தீரவில்லை என்று சொல்வதை போல பிள்ளைகளை கையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் அவர்களை திருத்தாமல் சமுதாயத்தை பழிபோடக்கூடாது. சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்த்தால், உங்க ஆசிரியர்கள் அவர்கள் சரியாக அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தினால், எந்த இடத்திலே அவர்கள் தவறு நிற்கிறார்களோ அந்த இடத்திலே நிறுத்தி அவர்களை தண்டித்தாவது திருத்தி விட்டீர்கள் என்றால், ஒரு பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலோடு இருக்கின்ற நிர்வாகமாக இருக்கலாம், ஊரிலே அறிவு படைத்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் தைரியமாக இருந்தால் ஒரு ஊருக்குள்ளே ஒரு போதைப் பொருள் வராது. ஒரு கடையில் ஒரு பீடி சிகரெட்டை விற்க முடியாது. ஊரே சேர்ந்து எப்படி விற்கிறது? ரோட்டில் ஒரு பீடியை குடிக்க முடியாது. ஊர்ல எந்த மூலையிலும் ஒரு சிகரெட், பீடி, கஞ்சா, சாராயம் என்று வரமாட்டாது. ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். நமக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அப்படி இருந்தால் அது பரவக்கூடிய நோயா, ஒரு புற்றுநோயை போல ஒரு சமுதாயத்தை தாக்கும். சகோதரர்களே, ஊரிலே அந்த உணர்வை படைத்த சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து இந்த வாலிபருடைய முகங்களை பாருங்கள். இவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் இந்த ஊரை ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் பெற்றோர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பிள்ளைய நீங்க கவனிங்க. ஒரு கட்டத்திலே உங்களுக்கு முடியல, வாலிபர் பெருத்திட்டாரு, தீமத்தை போலீஸுக்காக பிடிச்சு கொடுத்துருங்க, இந்த பிள்ளை இப்படி போறான் இந்த வழியில் எப்படியாவது திருத்த வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த ஒழுக்கங்கள், பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு சமுதாயத்திலிருந்து அடிப்படையாக இன்றைக்கு மெதுவாக கலைந்தெடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் நல்ல பண்பாடுகள் எதை செஞ்சாலும் பரவாயில்ல, இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் இருக்கிறதா, இது சிறந்ததா? வாயால ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகின்ற நேரம் இந்த நாவு உதிர்க்கின்ற இந்த வார்த்தை நல்லதா கெட்டதா என்று யோசித்து பேச வேண்டும். நபிகள் நாயகம் இந்த நாவை பிடித்து காட்டி, யார் இந்த நாவையும் தனது மர்மஸ்தானையும் பாதுகாப்பதாக உறுதி அளிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை வாக்களிக்கிறேன். நாக்க பிடிச்சு காட்டி சொல்றாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்கள் இஸ்லாத்திலே ஏராளமாக இருக்கிறது. பள்ளி வாயிலே உலமாக்கள் இருக்கிறார்கள், ஊரிலே ஆலிம்கள், உலமாக்கள், மௌலைமார்கள் இருக்கிறார்கள். எந்த விஷயத்தில் ஒழுக்கம் தெரியவில்லையோ, பிசினஸ் ஆக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், ஆடையாக இருந்தாலும், தொழில் துறவுகளாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அவர்களை அழைத்து அவர்களை நெருங்கி நீங்கள் படித்து கேட்டு ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயம் என்பது அவர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய இடத்திலே இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஒரு எல்லா துறைகளையும் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் ஏனைய காலங்களை விட ஒரு பல்கலைக்கழக நுழைவு வீதமாக இருக்கலாம், மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருக்கலாம், ஒரு பயானுக்கென்று அழைக்கின்ற நேரம் கலந்து கொள்ளுகின்ற அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைகளாக இருக்கலாம், பாடசாலையில் சிறந்த ஒழுக்க விழுமியமுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கைகளாக இருக்கலாம். அது காலத்தினால் மெல்ல 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 இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடிப்படை எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே இருந்து அவனுடைய வாழ்க்கையை அறுத்துக் கொள்வானோ, அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்திலிருந்து தன்னுடைய தொடர்பை அறுத்துக் கொள்வானோ, அந்த சமுதாயம் பண்பாடற்ற சமுதாயமாக விளங்கும். இருக்கின்ற அன்பு சகோதரர்கள், உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேத புத்தகம் அல் குர்ஆன் இந்த இடத்திலே இருக்கிறது, வீடுகளிலே இருக்கிறது. அதை நான் உங்களை கேளுங்க, நான் அதை திறந்து பார்த்து எத்தனை நாளாகிறது யோசிச்சு பாருங்க. அல் குர்ஆனை ஓதி நான் எத்தனை நாளாகிறது? இன்றைக்கு அல் குர்ஆனோடுள்ள தொடர்பை இஸ்லாமிய சமுதாயம் மிக பெரிய அளவில் அறுத்திருக்கிறது. தொடர்பு இல்ல, வைக்கப்பட வேண்டும். அல்ஹம்து சூராவை ஓதத் தெரியாத வாலிபர்கள் இருக்கிறார்கள். குல்ஃபுல்லா சூறாக்கள் தெரியாத வாலிபர்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள். அல் குர்ஆனை மறந்த எத்தனையோ பேர் சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க. சில இடங்களில் சில வயோதிபர்கள் வந்து கேட்பாங்க, குர்ஆன் ஓதி தர மாட்டீங்களா? அந்த அளவுக்கு அல் குர்ஆனுடைய தொடர்பு இன்றைக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஏற்பாடு செய்து அழைக்கின்ற நேரம் வெட்கப்படாமல் அந்த இடங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல் இறுதியாக முஸ்லீம் சமுதாயத்தில் பேசுவதற்கு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சகோதரர்களே, ஒரு முஸ்லீமிட்ட போய் நீ தொழுகிறாயா என்று கேட்கிறது கேவலமா இல்லையா? இன்றைக்கு தைரியமாக கேட்கலாம். அசருடைய நேரத்தில் இந்த பள்ளிவாசலில் இங்கே இருக்கின்ற சகோதரர்களில் எத்தனை மனிதர்கள் வருவீர்கள்? பாங்கு கேட்கும், அல்லாஹ்வுடைய அழைப்பு காதுக்கு அரைத்தும் அதற்கு அலட்சியப்படுத்துகின்ற எத்தனை உறவுகள் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாஹ், யார் தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் நிராகரித்து விட்டான். அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனக்கும், இணை வைப்பாளர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம் தர்க்கு ஸலாஹ், தொழுகையை விடுவதாகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் யார், இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் யார் சுபகு தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களை நாங்கள் முனாபிக் என்று சொல்லுவோம். யாரையும் கோபித்து ஏசுவது கிடையாது, யாருக்கும் காபீர் பட்டம் கொடுப்பது கிடையாது. இங்கே இருக்கின்ற அனைத்து உறவுகளும் நெஞ்சில கைய வச்சு கேளுங்க, நான் ஒரு முஸ்லீம். முஸ்லீமுக்கு அடையாளம் தொழுகை சகோதரர்களே. தொழுகை இல்லாட்டி அவன்கிட்ட என்ன பண்பாடு வரப்போகிறது? எப்படி ஒழுக்கம் வரப்போகிறது? ஒரு முடிவை எடுங்கள், அல்லாஹ்வுக்காக எடுங்கள். இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய நான் இந்த செகண்ட்ல இருந்து அசருடைய நேரம் உயிரோடு இருந்தால், நான் பைத்தியம் இல்லை என்றால், நான் பிரயாணத்திலே இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய அழைப்பு அழைக்கப்படுகின்ற நேரம் இந்த பள்ளிவாசலுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் முஸ்லீம் என்பதற்கு அடையாளமாக, காபீர் இல்லை என்பதற்கு அடையாளமாக, இந்த உலகத்திலே எவன் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல, உழைப்புக்களை ஒரு பக்கத்திலே வையுங்கள். பிள்ளைகள், குட்டிகள்,
பொருளாதாரம் என்று ஓடுகின்ற வாழ்க்கையில் மரணத்தை சிந்தித்து அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்தை தொழுகையை நிறைவேற்றுகின்ற நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும். இதை கேட்டும் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற செய்தியை கேட்டும் பள்ளியில சொல்லுவாங்க தான், மௌலைமாருக்கு என்ன வேலை, பயான் பண்ணத்தானே வேணும், அவர் பேசுறத பேசுவாரு, நம்ம வளமைய போல போம் என்றால் அல்லாஹ் உத்தால அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மறுமையுடைய நாளில் சில மனிதர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அந்த குருடன் மறுமையிலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ் வகது குந்து பசீரா, உலகத்தில் நல்ல பார்வையுடைய நான் இருந்தனே, எதற்காக என்னை இன்றைக்கு குருடனாக எழுப்பி இருக்கிறாய்? கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, இப்படித்தான் உன்னிடத்திலே என்னுடைய வேத வசனங்கள் வந்தது. நஷீதவா, அதெல்லாம் மறந்துட்டியே, பிம்பர்ல பேசுறத பள்ளிவாசல்ல பாட்டாவை போடுறதோட மறந்துட்டியே. வக்கதாலிக யௌம துன்சா, அதனால் இன்றைய தினம் உன்னை கேவலப்படுத்தி குருடனாக எழுப்பியிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு விஷயத்தை படித்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? தலைக்கணம் இருக்கிறதா? ஆணவம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு முன்னால் எனது நெற்றியை வைக்க முடியாது என்ற என்ன திமிர் சகோதரர்களே! எப்படி ஒரு முஸ்லீம் அப்படி வாழ முடியும்? எங்களுடைய தோள்களில் எத்தனை ஜனாசாக்களை சுமக்கிறோம், எத்தனை வாலிபர்களை அடக்கம் செய்கிறோம். இது எங்களுக்கு மனசுல மாற்றத்தை வர வைக்கலையா? என்ன வாழ்க்கை சகோதரர்களே! இஸ்லாமிய சமுதாயம் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்களை மாற்று மதத்தினவர்கள் கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு இபாதத்திலே கரிசனையாட்டவர்கள். அது தொழாத முஸ்லிம் சொல்றாங்க. தொழாட்டி முஸ்லிமா சகோதரர்களே? அந்த ஜனாசாவை அடக்குவதா இல்லையா என்று உலமாக்கள் கருத்து பேசுகின்ற அளவுக்கு தொழுகையை விட்டவனை தூக்கி எறிய வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆடு மாடு ஒட்டகைகளை எப்படி காட்டிலே வீசுவார்களோ அப்படி தொழுகை இல்லாதவன், வேணும் என்று மறுத்தவன். எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழக்கூடிய நாம் ஒழுக்கம், பண்பாடு, நல்ல குணங்கள், சீரிய தன்மைகள், நல்ல பழக்க வழக்கங்கள் மிளிர்வதற்காக அடிப்படையாக இந்த இரண்டாவது ஜும்மாவில் உங்களுடைய அத்தனை உள்ளங்களுக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தொழுகையை மறக்காதீர்கள். எப்படி சகோதரர்களே? அதை வேறு அடி மனசுல ஆழமா பதியுங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கையை கட்டி தொழுது பாருங்கள். உள்ளத்திலே இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும், துன்பங்கள் எல்லாம் போய்விடும். அல்லாஹ்வை நினைத்தால் மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, எல்லாம் அல்லாஹ் இல்லாமலாக்குவான். பொருளாதாரத்தில் பிரச்சனை, நோயினால் பிரச்சனை, உம்மா வாப்பாட பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து தொழுகையை தவிர வேறு ஒன்றும் இல்லை சகோதரர்களே. எனவே கேட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ்ஸலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد
غير المغضوب عليهم ولا الضالين. ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر. فيعذبه الله العذاب الأكبر. إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام